ஒரு ஹைகோர்ட்டோட ஜட்ஜை ரிமூவல் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஒரு ஹைகோர்ட்டோட நீதிபதியை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா மாநில சட்டமன்றத்துல நம்ம இது கொண்டு வந்தா போதுமா அப்படின்னா கிடையாது. அவரை ரிமூவ் பண்ணணும்னால எங்க தான் போகணும்? பாராளுமன்றத்திற்கு தான் போகணும். இப்போ உச்ச நீதிமன்ற நீதிபதி அவரை ரிமூவ் பண்ணணும்னா பாராளுமன்றத்திற்கு போறோம், அது புரியுது. அது போல ஹைகோர்ட்டோட ஜட்ஜை ரிமூவ் பண்ணணும்னாலும் நம்ம எங்க தான் போகணும் அப்படின்னா பாராளுமன்றத்திற்கு தான் போகணும். அதுக்கு என்ன பண்ண முடியாது அப்படின்னா மாநில சட்டமன்றத்தில் வச்சு ரிமூவ் பண்ண முடியாது. அது புரிஞ்சுக்கிறீங்க. அதே போல 218 சுப்ரீம் கோர்ட்ல இருந்து ஹைகோர்ட் கொடுக்கக்கூடிய சில சர்டைன் ப்ரொவிஷன்ஸ். அது போல 219 உறுதிமொழி மற்றும் பதவி பிரமாணம். சிம்பிளா புரிஞ்சுக்கோங்க. அப்பாயின்ட் பண்றது குடியரசுத் தலைவர். 10 தடவை சொல்லிட்டேன், ஆனா மிஸ் பண்ணிடக்கூடாது. ஈஸியா கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருவாங்க. அப்பாயின்மெண்ட் ஆர்டர் யார்கிட்ட இருந்து வரும்? பிரசிடென்ட் இருந்து வரும். ஆனா பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறது யாரு அப்படின்னா ஆளுநர் தான் பதவி பிரமாணம். இப்ப தமிழ்நாட்டுக்கு புதுசா தமிழ்நாட்டோட சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு புதுதா ஒரு தலைமை நீதிபதி அவர்கள் வராரு அப்படின்னா அவருக்கு பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறது உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு ஆளுநர் பதவி பிரமாணம். குடியரசுத் தலைவர் பதவி பிரமாணம் பண்ணி வைக்க போறது இல்ல. பட் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அங்கிருந்து வரும். ரெசிக்னேஷன் திரும்ப அங்கேயே கொடுக்கணும். நீக்கம் பண்ணனாலும் பாராளுமன்றம் அதை அப்படியே ரிலேட் பண்ணிக்கணும். சரி. அதே போல 221 சேலரி. 220 பாருங்க, அது ஒரு முக்கியமான ஆர்டிகல், நோட் பண்ணி வச்சுக்கலாம் கூட. ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் பிராக்டிஸ் ஆஃப்டர் பீயிங் பெர்மனன்ட் ஜட்ஜ் அப்படின்னா ஒண்ணும் இல்ல. இப்போ ஒன்ஸ் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாவோ இருந்துட்டாங்கன்னா அவங்க ரிட்டையர் ஆகி போனதுக்கு அப்புறம் 62 வயசுக்கு அப்புறம் போய் வேறொரு அரசு வேலையில ஜாயின் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் மறுபடியும் போய் வேலையில சேரக்கூடாது. ஏன்னா அப்படி அவங்க வேலையில சேர்ற தாட்ல இருந்துட்டாங்கன்னா அவங்க நீதிபதியாக செயல்படும் போது அதை அஃபெக்ட் பண்ணலாம்ல. அந்த பெனிஃபிட் எதிர்பார்த்து ஏதாவது பண்ணிடுவாங்கல்ல. அதனால அவங்க ஒன்ஸ் நீதிபதியா இருந்துட்டு ரிட்டையர் ஆயிட்டா வேற வேலைக்கு போக கூடாது. அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் பிராக்டிஸ். வேற வேலைனா அதுக்கப்புறம் பிராக்டிஸ் பண்ணக்கூடாது. அது மாதிரி. அதுக்கப்புறம் 222 ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஜட்ஜ் ஃப்ரம் ஒன் ஹை கோர்ட் டு அனதர். ஒரு ஹை கோர்ட்ல இருந்து இன்னொரு ஹை கோர்ட்டுக்கு ஜட்ஜை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அது போல அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸ் அங்கே பார்த்தோம். உச்சநீதிமன்றத்திலையும் ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸை கொண்டு வரலாம். அதே போல டெம்பரரி ஜட்ஜஸ் அப்பாயின்ட் பண்ணலாம். அதே தான் இங்கேயும் ரிட்டையர்டு ஜட்ஜஸ் திரும்ப கொண்டு வரலாம். அது போல ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் தி எக்ஸிஸ்டிங் ஹை கோர்ட். ஒரு ஹை கோர்ட்டோட ஜூரிஸ்டிக்ஷன் இது ரொம்ப சிம்பிள் தான், நல்லா புரிஞ்சுக்கலாம். அதாவது 7வது சட்ட திருத்தத்தில் நம்ம என்ன பண்ணிட்டோம்? மொழிவாரிய மாநிலங்களை பிரிச்சுட்டோம். அப்படி மொழிவாரிய மாநிலங்களை பிரிக்கும் போது என்ன சொல்லிட்டோம்னா அப்படி மொழிவாரிய மாநிலங்களை பிரிக்கும் போது நம்ம என்னன்னு சொல்லிட்டோம் அப்படின்னா ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு ஒரு உயர்நீதிமன்றம் காமனான உயர்நீதிமன்றமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டோம். அதான் அந்த ஜூரிஸ்டிக்ஷன். இப்ப நம்ம பார்த்தோம்ல, அசாம்ல இருக்கிறது 3 மாநிலத்துக்கு சேர்த்து ஒரே நீதிமன்றமா இருக்கு. அது போல 226 இந்த ரிட்ஸ் இஷ்யூ பண்றதுக்கான அதிகாரம். 227 சூப்பரிண்டென்ஸ் ஓவர் அதர் கோர்ட்ஸ். தங்க அதிகாரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா கோர்ட்டையும் இதான் மேற்பார்வை பண்ணும். அது போல 228 டிரான்ஸ்ஃபர் ஆஃப் கேசஸ். தன்னோட அதிகாரத்துக்கு கீழே இருக்க கோர்ட்ல இருந்து கேசஸ் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். 29 ஆபீசர் அண்ட் சர்வன்ட்ஸ். வேற அந்த நீதிபதி அல்லாத வழக்கறிஞர் அல்லாத வேற பதவிக்கு ஆள் சேர்க்கணும்னா இவங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சேர்த்துக்கலாம். வேற பதவிக்கு ஆள் சேர்க்கணும் அப்படின்னால இவங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இவங்களா சூஸ் பண்ணிக்கலாம். அதை தான் இதுல சொல்லியிருப்பாங்க. சரி. அடுத்ததுல எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஜூரிஸ்டிக்ஷன் டு யூனியன் டெரிட்டரிஸ். பக்கத்துல இருக்கக்கூடிய யூனியன் டெரிட்டரியோட அந்த ஜூரிஸ்டிக்ஷனை தூக்கி ஹைகோர்ட்ல கொடுத்துருக்கோம்ல. இப்போ பாண்டிச்சேரி தமிழ்நாட்டுக்கு, தமிழ்நாட்டுல ஜூரிஸ்டிக்ஷன். அந்தமான் நிக்கோபார் கல்கத்தா. அதை பத்தி சொல்றது 230.